गाइस ஏதோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் காலேஜ் உள்ள என்டர் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ள 4 இயர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு தான் காலேஜோட லாஸ்ட் டே வந்து இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. சோ சீக்கிரமா குளிச்சிட்டு காலேஜ் போயிடலான்னு பார்த்தா வழக்கம் போல 7:30 மணிக்கு தான் எழுந்தேன். சோ குளிச்சிட்டு ஸ்ப்ரேஸ்ல சன்ஸ்கிரீன்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு லாரி வாங்கணுமே வண்டி எடுத்து காலேஜ் கிளம்பிட்டேன். தென் காலேஜுக்கு போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு கிளாஸுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எப்பயும் போல கஷ்டப்பட்டு ஓடி போய் கிளாஸுக்கு போகாம இந்த வாட்டி பொறுமையா லிஃப்ட்லயே கிளாஸுக்கு போயிட்டேன். நம்ம நண்பர் ஒரு எமோஷனல் ஸ்பீச் போட்டாரு. எனக்கே மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்படியே மார்னிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு பசங்களோட ஒரு செல்ஃபியை போட்டுட்டு போஸ்டிங் போயிட்டேன். அங்க போனா நம்மளோட இன்னொரு நண்பர் நம்மள பயமுறுத்துற அளவுக்கு புலியா படிச்சுன்னு இருந்தாரு. அப்புறம் இவங்க தான் நம்மளோட ரோலிஸ். இன்னும் 2 வீக்ஸ்ல மாடல்ஸ் இருக்கு. அதனால கடினமா படிச்சுன்னு இருக்காங்க. இப்படி கடினமா படிச்சுட்டு இருந்த எங்களை திடீர்னு கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொன்னதுனால நாங்க எல்லாருமே மேல போயிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு போஸ்டிங்ஸ் முடிச்சுட்டு திருப்பி லெக்சர் ஹாலே போயிட்டோம். ஏன்னா இப்ப கேக் கட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கிளாஸ்ல போய் பார்த்தா எங்க பேட்ச் பேர் ஜெனிதேன்னு சொல்லி சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 9 பேப்பர் பேட்ச்னு எழுதிருக்காங்க. சைட்ல இருக்க ஒயிட் போர்ட்ல எல்லாருமே அவங்க சிக்னேச்சர் போட்டிருந்தாங்க. ஃபைனலி கேக் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். சில பேர் எமோஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் இங்க போட முடியாது. அப்புறம் எனக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. தென் என்ன கேட்டீங்கன்னா எப்படி உங்க காலேஜ் லைஃப் போச்சுன்னா இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. லேட்டரா ஒரு ஃபுல் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு என்ன விட்டா போதுண்டா சாமின்னு காலேஜ் விட்டு ஓடியான்ட்டேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மெடிக்கல் காலேஜ் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next video. Bye bye. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க.